ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தேர்ச்சி மதிப்பெண் 60ஆக அறிவியுங்கள். கோரிக்கைகள் பல வச்சுருக்காங்க. என்னென்ன கோரிக்கைகள், என்னென்ன நடக்க போகிறது, டெட் தேர்வில் அடுத்த கட்ட நிகழ்வாக என்ன இருக்க போகிறது என்பன பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் முக்கிய தகவலாக நம்ம பார்க்கலாம். முக்கியமாக டெட் தேர்வில் 60 மதிப்பெண்கள் மீண்டுமே எல்லாருக்குமே மாற்றுவாங்களா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு முழுமையான தகவல் இருக்க போகுதுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ தமிழகத்தில் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு ஆண்டுக்கு 2 முறை நடத்துவோம், 3 முறை நடத்துவோம். நாங்கள் சிறப்பு டெட்டை நடத்துவோம், சிறப்பு இல்லாமல் டெட்டை நடத்துவோம். இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்க ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம்ஸ் எல்லாமே தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டீச்சருக்கு மட்டும் தான் நாங்கள் வைக்குவோம், டெட்டில் ஃபெயில் ஆனவர்களுக்கு நான் வைக்க மாட்டோம் அப்படின்றாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஃபெயில் ஆன பீப்புள், பாதிக்கப்பட்டவர்கள், டெட் ஆசிரியர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாமே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் மீண்டும் மீண்டும் செய்ய வற்புறுத்துகிறது. ஸோ இதை உடனடியாக மாற்றுங்க, எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் ஏற்று தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ நிச்சயமாக ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் கேட்க வேண்டிய சுச்சுவேஷனில் இப்போ இருக்குது. ஏன்னா இது வந்து தேர்தல் காலங்க. ஸோ தேர்தல் காலத்தில் எது என்ன எப்படி வேணாலும் நடக்கலாம். அடுத்த கட்ட நிகழ்வு அப்படின்றது ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ங்க. எது வேணால் என்ன வேணாலும் அரசியலில் மாற்றங்கள் நடக்கும், அதே போல் தான் தேர்தலையும் மாற்றம் நடக்கும். ஸோ ஆசிரியர்களுக்கு இந்த டைம் நன்மைகள் பல உண்டாக காத்திருக்கு மக்களே. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்வை பொறுத்த வரைக்கும் 60 மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பு வருமானு பார்க்குறீங்க. நிச்சயமாக அந்த அறிவிப்பு உங்களுடையக்கு வர இருக்குது. எப்போ வரும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் 60 மதிப்பு அறிவியுங்கள் என டெட்டால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் ஒரு பக்கம் மனு கொடுத்துட்ருக்காங்க. தேசிய ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் தலைமையில் திருச்சி, மதுரை மாவட்ட நிர்வாகிகள் டெட் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் திருச்சியில் நேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை சந்தித்து மனுக்கள் பல கொடுத்துருக்காங்க. அமைச்சரும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பண்ணிட்டோம், இதையும் நாங்கள் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டெட் தேர்வில் ஒரு சில மகிழ்ச்சியான செய்திகள் காத்துக்கிட்டு இருக்கு. இதற்கு உண்டான அறிவிப்பு இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு வந்துவிடும் மக்களே. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு டெட்டு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, சிறப்பு டெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆனவங்களுக்கும் நடத்துவோம். விரைவில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வில் தோல்வி அடைஞ்சவர்களுக்கு உடனடியாக சிறப்பு டெட்டை நாங்கள் நடத்தி காட்டுவோம் அப்படின்ற மாதிரி குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ சிறப்பு டெட்டுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெட்டில் தோல்வி அடைஞ்சவர்களுக்கு விரைவில் வர இருக்குது. தயாராகிக்கோங்க மக்களே. சிறப்பு டெட்டு இதற்கு உண்டான ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு ஒரு பெரிய அப்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ டெட்டில் ஃபெயில் ஆனவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு டெட்டை உடனடியாக நடத்தியே தீர்வோம் அப்படின்ற மாதிரி குறிப்பாகவே சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் ரெடி ஆகிக்கோங்க மக்களே. சிறப்பு டெட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். நீங்களும் சிறப்பு டெட்டை எழுத தயாராகிக்கோங்க. ஸோ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் குறிப்பிட்டே சொல்கிறாரு, இந்த 5% மதிப்பெண் குறைத்து அறிவிக்கப்பட்டது மற்ற அனைத்து வகுப்புகளும் மகள் மனைவி தந்தது போல பொது பிரிவினருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு மன உளைச்சலையும் அதிக வருத்தத்தையும் தந்தது. அனைவரின் நலத்தையும் கருத்தில் கொண்டு பொது பிரிவினருக்கு 75 மதிப்பெண்கள் அதாவது 50%, மாற்றுத்திறனாளிகளுக்கு 60 மதிப்பெண்கள் அதாவது 40% தேர்ச்சிக்கான வரம்பாக நிர்ணயித்தது. தேர்ச்சி பட்டியலை வெளியிட வேண்டும். இந்த மாதிரி கோரிக்கைகளை வைக்கிறாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் இவர்களுக்கு விரைவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுமூகமான முடிவுகளை கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இன்னும் ஒரு சில தினங்களில் இதற்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட் இருக்குது. ஸோ சிறப்பு டெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. தயாராகிக்கோங்க. சிறப்பு டெட்டுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச டெட் தேர்வில் பேப்பர் 2ல் நிறைய கேள்விகள் தவறு அப்படின்னு குறிப்பிட்டதால் போனஸ் மதிப்பெண்களும் உங்களுக்கு வழங்கப்படலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குது. டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.